ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் your ஆர்வி. ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். நிறையா ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம லைஃப் ப்ராப்ளமும் மேக்ஸும் ஒரே மாதிரி தான். மேக்ஸில் இருக்க கொஷின்ஸை நம்ம உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சா சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ப்ராப்ளமும் நம்ம உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த டஃபஸ்ட் சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைப்போம். என்னடா மற்றவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நினைப்போம். அது என்ன கேட்டால் டோட்டலி ராங். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறத விட்டுட்டு அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்டு இந்த மாதிரியான டஃபஸ்ட் சுச்சுவேஷன் நமக்கு வருது அப்படின்னா நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியுன்றனால தான் அது வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு படத்தோட இதை சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சொர்க்கவாசல்ன்ற மூவி. அதில் கெனடிக்கும் சிகாக்குன்ற கேரக்டருக்கு ஒரு கான்வோ நடக்கும். அந்த கான்வோ ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, சிகான்ற கேரக்டர் வந்து நான் சூஸ் பண்ணுற டிசிஷனும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஹென்ரி கிட்ட கேட்பான். அப்படி கேட்க போகும்போது ஹென்ரின்ற கேரக்டர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை, இந்த டஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது டஃபஸ்ட் சோல்ஜர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. யார்? கடவுள் கொடுப்பாருன்ற. அப்போது நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தால் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இப்போ இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி வெளியே வந்தோன்னா இதனுடைய கிஃப்ட் பெருசாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் ப்ராப்ளமை பற்றி பயப்படாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். யூ கேன் டூ இட்.